Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல இந்த சப்பாத்தி பலகை வச்சு ஒரு DIY பண்ண போறோம். இந்த சப்பாத்தி பலகை woodல இருக்கு. அதுல சென்டர்ல இருந்து wooden pieces கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அத தூக்கி போடாம ஒரு மேக்ஓவர் பண்ண யூஸ் பண்ண போறேன். First இந்த பீஸ்க்கு black paint dab பண்ணி எடுத்துக்கிறேன். Next pro circle வச்சு 10 degree angles-க்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். Next சென்டர்ல இருந்து ரேண்டமா சர்க்கிள்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. 1 or 2 cm கேப் விட்டு எவ்வளோ சர்க்கிள் வேணுமோ டிரா பண்ணியாச்சு. Next dotting art start பண்ணலாம். என்கிட்ட dotting tools எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக பெயிண்ட் ப்ரஷஸோட பேக் சைடு யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் டாட்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் ஆஃப் டாட் மண்டலா ஆர்ட்னு இன்னொரு வீடியோவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே கைட்லைன்ஸ் மார்க் பண்ணதால் டாட்ஸ் வைக்கிறப்ப ஈவனாக கிடைக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி வுடன் பீஸ் இல்லைன்னா MDFலேயே திக்காக இருக்கிற மாதிரி ரவுண்ட் போர்ட்ஸ் கிடைக்கும். அதில் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் ஆடி மாதம் பண்டிகை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ பிஸியாக இருக்கிற டைமில் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. இப்போவே இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறப்பெல்லாம் சாமி அறைக்கு முன்னாடியே பலகை போட்டு சாமி சிலை வச்சு பூஜை பண்ணுவோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் சிலை வைப்போம், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வைப்போம். அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பலகையை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் டாட்டிங் ஆர்ட் கூடவே மிரர்ஸும் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ பார்க்க ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இதில் நான் யூஸ் பண்ணது எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ் தான். ஸோ ஒரு 3 to 4 பேசிக் கலர்ஸ் ஸ்மால் பாட்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க. அது வச்சே நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது முடிச்சுட்டு ஒரு 1 or 2 days அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வார்னிஷ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சாமிக்கிட்ட வைக்கிறப்ப ஏதாவது இதில் சிந்திருச்சுன்னா துடைக்கிறப்ப பெயிண்ட் வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ வார்னிஷ் அப்ளை பண்ணி சேஃப்கார்ட் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ இயர்ஸ்க்கு வேணாலும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டாட்டிங் ஆர்ட் முடிச்சுட்டு இந்த பலகையை சுற்றி கோல்டன் yellow கலரில் லேஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போது அவுட்டர் போர்ஷனும் எம்டி லுக்கில் இருக்காது. ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி டெக்கரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படி ரீயூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.